நீங்க அநேக வாலிபருடைய வாழ்க்கையில வாலிப வயசுல அவங்க ஃபோக்கஸ் எங்க இருக்குது? ஃபோக்கஸ் எப்படி எல்லாம் பிசாசு டிஸ்ட்ராக்ட் பண்றான் தெரியுமா? பயங்கர டிஸ்ட்ராக்ஷன், எங்க திரும்பினாலும் டிஸ்ட்ராக்ஷன். டெலஸ்கோப் பார்த்திருக்கீங்களா? தூரத்தில் இருக்கிறத பக்கத்துல காண்பிக்கும். You need to have a vision. ஃபோக்கஸ் வேணும்னா முதல்ல ஏதாவது ஒரு விஷன் இருந்தா தான் ஃபோக்கஸ்டா இருக்க முடியும். இங்க இருந்து புறப்பட்டு வீட்டுக்கு போகணும்னு சொல்லி ஒரு டெஸ்டினேஷன் இருக்குதா இல்லையா? அதே மாதிரிதான் வாழ்க்கைக்கும் கர்த்தர் உங்களுக்கு என்று சித்தம் வைத்திருக்கிறார். உங்களுக்கு என்று தேவன் ஒரு பெரிய திட்டம் வைத்திருக்கிறார். கனவு என்பது உங்கள் மாம்சத்தில் வருவது, தரிசனம் என்பது தேவனுடைய ஆவியிலிருந்து உங்கள் ஆவியில் விதைக்கப்படுகிறது. கண்ணு எல்லாத்தையும் பார்க்குது. நம்ம கண்ணுக்கு இந்த பகுதியிலிருந்து இந்த பக்கம் வரைக்கும் பார்க்கிறது 180 டிகிரி இந்த கண்ணுக்கு கிடைக்குது. ஆனா இந்த 180 டிகிரியும் பல காரியங்களை பார்க்கும்போது இந்த சிறிய துவாரத்துல நீங்க பாத்தீங்கன்னா உங்க லைஃப் உடைய ஃபோக்கஸ் உங்களுக்கு கிடைக்கும். அந்த சிறிய துவாரம் என்ன தெரியுமா? நீ மட்டும் அந்த தரிசனத்தை இன்னைக்கு உனக்கு கர்த்தர் காமிப்பார். நீ மட்டும் தூரத்துல இருக்கிறத இன்னைக்கு பார்த்துட்ட, நீ இப்படி எப்படி போக போறதில்ல. உன்னை சிங்காசனத்துக்கு நேரா நான் எழும்பி பிரகாசிக்க செய்ய போறேன். ஆண்டவருடைய காயப்பட்ட கரங்கள் உங்களுக்கு நேராக நீட்டப்படுகிறது. ஆண்டவர் உங்க கண்ணை தொட போறாரு. அன்னைக்கு பர்த்திமேயு குருடனுடைய கண்ணை தொட்டு ஆண்டவர் சுகமாக்கினது போல இன்னைக்கு ஒரு பெரிய ஃபோக்கஸ் உன் கண்களுக்குள்ள வருகிறது. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 52ஆம் அதிகாரம் 1-2 ஆகிய வசனங்களை நாம் வாசிக்க போகிறோம். எழும்பு எழும்பு சீயோனே, பரிசுத்த நகரமாகிய எருசலேமே. என் கூட சேர்ந்து வாசிங்க. உன் அலங்கார வஸ்திரங்களை உடுத்திக்கொள், விருத்த சேதம் இல்லாதவனும் அசுத்தனும் இனி உன்னிடத்தில் வருவதில்லை. தூசியை உதறிவிட்டு எழுந்திரு, எருசலேமே வீற்றிரு. சிறைப்பட்டு போன சியோன் குமாரத்தியே, உன் கழுத்தில் உள்ள கட்டுகளை அவிழ்த்து விடு. ஆண்டவர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றாரு, உன்னை நான் எழுப்ப போறேன். நீ இப்படி எப்படி போக போறதில்ல. உன்னை சிங்காசனத்துக்கு நேரா நான் எழும்பி பிரகாசிக்க செய்ய போறேன். எழும்பு எழும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல விரும்புறீங்க? எக்ஸாம் போகும்போது எப்படி போவீங்க? பம்பட்ட தலையா போவீங்களா? ட்ரெஸ் மாற்றிட்டு நல்ல யூனிஃபார்ம்லாம் போட்டு எக்ஸாமினேஷனுக்கு பேனாலாம் எழுப்பிட்டு ஃபுல்லாக இங்க் இருக்குதா பால் பெனில் எல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு போவீங்க. ஏன்? நீங்கள் வாழ்க்கையில் அடுத்த ஸ்டெப்புக்கு போக வேண்டிய கட்டத்தில் நீங்கள் இருக்கிறீங்க. அந்த எக்ஸாமை கரெக்டாக எழுதிட்டா அவ்வளோதான், உங்களை பிடிக்கவே முடியாது. கர்த்தர் உயர்த்த போகிறார். அது மாதிரி தான் இன்னைக்கு சில பேரை கர்த்தர் வாழ்க்கை என்கிற இந்த பெரிய ஒரு சவாலில் உங்களை எழுப்புவதற்காக கர்த்தர் இங்கே அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். விசுவாசிக்கிறவங்க ஒரு பெரிய ஆமேன்னு சொல்லுங்க. பக்கத்தில் தட்டி சொல்லுங்க, எழும்ப ரெடியா இருக்கிறியா? அல்லேலூயா. சரி, வேதம் சொல்கிறது எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது. எழும்பி பிரகாசிக்கணுமா? எழும்பி மேலே உயரமா போகணுமா? எழும்பு எழும்பு சீயோனே. எழும்புறது எதுக்குன்னா பிரகாசிக்கிறதுக்கு. பக்கத்தை பார்த்து சொல்லுங்க, எழும்புறது எதுக்கு? சில பேர் காலையில் அப்பா எழுப்பி விடுவார், பார்த்துருக்கீங்களா? அம்மா எழுப்பின உடனே இந்த பக்கம் பெட்ல இருந்து அந்த பக்கம் உருண்டு போய் இப்படி தூங்கிக்குவாங்க. இந்த பக்கம் அம்மா வந்து எழுப்புவாங்க, ஏய் எந்திரிடா அப்படின்னா அந்த பக்கம் திரும்பி போய் அப்படி படுத்துக்குவாங்க. என்ன? எழும்புறதுக்கு மனசே இல்லை. மா விடுமா, நான் எந்திரிக்கிறதுக்கு மனசே இல்லைம்மா. ஏய் எந்திரிடா, ஸ்கூலுக்கு போகணும், காலேஜுக்கு போகணும். இன்னைக்கு நிறைய பேருக்கு எழும்புறதுக்கே பிடிக்கிறது இல்லை. ஒரு நாள் ஒரு அப்பா அவங்க பையன்கிட்ட கேட்டார், டேய் எங்கடா போயிருந்த? உடனே அவன் சொன்னான், அப்பா நான் குரூப் ஸ்டடி முடிச்சுட்டு வரேன். அவன் சினிமா பார்த்து வந்திருக்கிறான், நான் குரூப் ஸ்டடி முடிச்சுட்டு வந்திருக்கேன். உடனே அவங்க அப்பா சொன்னார், ஓகே நான் இப்போ செக் பண்ணி பார்க்க போகிறேன். அவங்க ஃப்ரெண்டு, உன் ஃப்ரெண்டுடைய நம்பர்லாம் கொடு, நான் ஃபோன் அடித்து கேட்க போகிறேன். ஸோ முதல்ல ஃபோன் அடித்தார், கேட்டார், சும்மா சொல்கிறேன், ஏய் சுரேஷ் அங்கே வந்தானா?
உடனே ஃபர்ஸ்ட் 4 பேர் சொன்னாங்க, ஆமா அங்கிள், அவன் வந்துட்டு இவ்வளவு நேரம் இங்க இருந்தான், இப்பதான் போனான். இதுவாது பரவாயில்ல. இன்னொரு 3 பேர்கிட்ட போன் அடிச்சா அவங்க சொன்னாங்க, என்ன தெரியுமா சொன்னாங்க, அங்கிள் அவன் இங்கதான் பக்கத்துல உட்கார்ந்துருக்கிறான், நீங்க பேசுறீங்களா அங்கிள்? என்ன தில்லு இருக்கும். இதெல்லாம் பரவாயில்ல. கடைசியா ஒரு ஃப்ரெண்டு கிடைச்சார், அவன் தான் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. அவன்கிட்ட அடிச்சு, ஏப்பா சுரேஷ் இருக்கானா அப்படின்னா, சொல்லுங்க டாடி. ஃப்ரெண்ட்ஷிப்னா சும்மா அப்படிதான் இருக்கிறாங்க. ஏன் ஃப்ரெண்டை எப்படினாலும் காப்பாற்றி விடுறது. ஃப்ரெண்ட்ஸில் நல்ல விதம் இருக்கிறாங்க, கெட்ட விதமும் இருக்கிறாங்க. உங்களை ஏற்றி விடுறவங்களும் இருக்கிறாங்க, உங்களை கவுத்து விடுறவங்களும் இருக்கிறாங்க. இன்னைக்கு அநேக வாலிபருடைய வாழ்க்கையில் வாலிப வயசில் அவங்க ஃபோக்கஸ் எங்கே இருக்குது? இன்னைக்கு என் செய்தியின் தலைப்பு ஃபோக்கஸ். எழுதிக்கோங்க, ஃபோக்கஸ். இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில் தெரியுமா பிரச்சனை? ஃபோக்கஸ். ஃபோக்கஸ் இல்லாமல் தான் நிறைய பேருடைய வாழ்க்கையில் இன்னைக்கு பிரச்சனை வருது. நிறைய பேருடைய வாழ்க்கையில் எதுக்காக கவலைப்படுறதுனே தெரியல. வாலிப வயசில் சில பேர் ஜாலியாக இருப்பாங்க. 2 விதம் இருக்குது வாலிபர்களில். ஒன்று கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கும். எப்போ? அப்போ தான் 10th சேர்ந்துருப்பாங்க. நல்லா கவனிங்க. அசால்ட்டாக இருக்கிற ஒருத்தர், அது எப்படின்னு சொன்னால், என்ன ஆனாலும் கவலை இல்லை, அது தலை விதி இப்படி தான் நடக்கும். இது ரொம்ப கேர்லெஸ்ஸு. அம்மா சொல்லுவாங்க, படுறா, படிப்போம்ல, ஒழுங்கா புக் எடுத்து படிடி, போனை ஆஃப் பண்ணிடி. மா எல்லாம் எங்களுக்கு தெரியும். வந்து தூங்குடா, தூங்குவோம்ல, நீ போ போ போயிட்டே எழும்பு, இந்த வயசுல நீ எழும்பணும், பைபிளை படி. அதெல்லாம் வயசான பிறகு படிச்சுக்கலாம். ஒரு பையன் அவங்க அம்மா சொன்னாங்க, டேய் அப்பா அம்மா எல்லாம் எப்படி பைபிள் வாசிக்கிறோம்? அவன் உடனே திருப்பி கேட்டான், நீ வாலிப வயசுல வாசித்தியா? இல்ல, அதான் நானும் இல்லை. இன்னைக்கு ஃபோக்கஸ் எப்படியெல்லாம் பிசாசு டிஸ்ட்ராக்ட் பண்றான் தெரியுமா? பயங்கரம் டிஸ்ட்ராக்ஷன். எங்க திரும்பினாலும் டிஸ்ட்ராக்ஷன். இன்னைக்கு உலகத்தில் எப்படியெல்லாம் டிஸ்ட்ராக்ஷன். அதுலயும் இந்த மொபைல் போனை யார் கண்டுபிடிச்சாங்களோ தெரியல. போன் எதுக்கு வச்சிருக்கிறோம்? பேசுறதுக்கு. ஆனா இன்னைக்கு யாரும் போன்ல பேசுறதே இல்லை. பாதி நேரம் போனை பார்க்கறதுக்கு தான் பார்க்கறாங்க. அன்னைக்கு பார்த்துட்டு இருக்கிறேன். அதை விட இது பரவாயில்லைங்க. போன்ல மெசேஜ் பார்த்தா கூட பரவாயில்ல, இந்த பாழா போன செல்பின்னு ஒன்று எடுக்க வைக்கிறானுங்க பாருங்க. லைஃப்ல எல்லாமே விளையாட்டுத்தனம், ஒரு ஃபோக்கஸ் இல்லை. அன்பந்தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு உங்களுக்கு முன்னாடி சில காரியங்களை நான் வைக்க விரும்புகிறேன். முதலாவதாக உங்களுக்கு ஃபோக்கஸ் வேணும். எதுக்குன்னா, தொலைநோக்கு பார்வை வேண்டும். யூ நீட் டு ஹேவ் அ விஷன். எழுதிக்கோங்க. டெலஸ்கோப் பார்த்துருக்கீங்களா? தூரத்தில் இருக்கிறத பக்கத்தில் காண்பிக்கும். தூரத்தில் இருக்கிறத பக்கத்தில் காமிக்கும். அதுக்கு பேர் தான் டெலஸ்கோப். யூ நீட் டு ஹேவ் அ விஷன். ஃபோக்கஸ் வேணும்னா முதல்ல ஏதாவது ஒரு விஷன் இருந்தால் தான் ஃபோக்கஸ்டாக இருக்க முடியும். என்ன பண்ண போற? என்னமோ பண்ணுவேன். என்ன ஆக போற? பெருசாயி என்னப்பா பண்ண போற? தெரிலங்க. நான் உங்ககிட்ட கேட்கிறேன், நீங்க அப்படி வெளியே வரீங்க, எங்க போற? தெரில. எங்க போற? தெரிலன்றல. ரோட்ல யாராவது எங்க போறீங்கன்னு தெரியாம போவீங்களா? இங்க இருந்து புறப்பட்டு வீட்டுக்கு போகணும்னு சொல்லி ஒரு டெஸ்டினேஷன் இருக்குதா இல்லையா? அதே மாதிரிதான் வாழ்க்கைக்கும் கர்த்தர் உங்களுக்கு என்று சித்தம் வைத்திருக்கிறார். உங்களுக்கு என்று தேவன் ஒரு பெரிய திட்டம் வைத்திருக்கிறார். சொல்லுங்க ஆமென். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, எல்லாமே பிளான். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, எல்லாமே பிளான் பண்ணி இருக்குது. குறித்த காலத்துக்கு தரிசனம் வைக்கப்படும். ஆபகுக் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 2ஆம் 3ஆம் வசனத்தை வாசிக்கும் போது,
குறித்த காலத்துக்கு தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது. முடிவிலே அது விளங்கும். அது பொய் சொல்லாது. அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு. அது நிச்சயமாய் வரும். அது தாமதிப்பதில்லை. அதுக்கு முந்தின வசனம் 2ஆம் வசனத்தில் பாருங்க, நீ தரிசனத்தை எழுதி அதை கடந்தோடுகிறவன் வாசிக்கும்படி பலகைகளில் தீர்க்கமாய் வரை. உங்களுடைய அந்த நோட்ஸில் எழுதி வைங்க, வாட் இஸ் மை விஷன், என் தரிசனம் என்ன. கனவு என்பது உங்கள் மாம்சத்தில் வருவது, தரிசனம் என்பது தேவன் கொடுப்பது. நீங்க ஒரு டிவியில் ஒரு நிகழ்ச்சி பார்க்குறீங்க, கனவு வரும். ட்ரெயினில் போயிட்டு வந்தோன்னே வீட்டில் படுத்தாலும் ட்ரெயினில் போகிற மாதிரியே கனவு வரும். கனவு உங்களுடைய மாம்சத்தின் அனுபவத்திலிருந்து வருகிறது. தரிசனம் தேவனுடைய ஆவியிலிருந்து உங்கள் ஆவியில் விதைக்கப்படுகிறது. சொல்லுங்க ஆமென். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, தரிசனம் இருக்குதா? வேதம் சொல்கிறது, தரிசனம் இல்லாத இடத்துல ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள். எத்தனை பேர் ஆமேன் சொல்ல விரும்புறீங்க? சத்தமா ஆமேன் சொல்லுங்க. தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்துல ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள். வேதத்தை காக்கிறவனோ வாக்கியவான். உங்களுடைய எதிர்காலத்தை குறித்ததான எல்லா தரிசனமும் இந்த வேத புஸ்தகத்தில் இருக்குது. எத்தனை பேர் ஆமேன் சொல்ல விரும்புறீங்க? பக்கத்தில் பார்த்து இப்படி காமிங்க பாப்போம், இப்படி காமிச்சு சொல்லுங்க. ஃபோக்கஸ் பண்ணு. ஆடுறவங்க பாடுறவங்க எல்லாம் வந்துட்டு போயிடுவாங்க. என்டர்டெயின்மெண்ட் உன்னுடைய மெயின் ஃபோக்கஸா இருக்கக்கூடாது. என்டர்டெயின்மெண்ட் உன் வாழ்க்கையினுடைய எல்லையில் இருக்க வேண்டும். மையப்பொருள் உன் தரிசனமாக இருக்க வேண்டும். உற்று நோக்குதலின் மையப்பகுதி தேவன் உங்களை அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளாக இருக்க வேண்டும். எனக்கு ஒரு தரிசனம் இருக்கிறது. நான் ஏன் இப்படி ஊழியம் செஞ்சிட்டு இருக்கிறேன்? ஒரு காலத்தில் ஒண்ணுமில்லாமல் இருந்தேன். கர்த்தர் MBA படிக்க வச்சா. 1 லட்சம் ரூபாய் உலக பிரகாரமாக சம்பாதிக்கிறதுக்கு 98ஆம் வருஷத்துல கிருபை கொடுத்தா. எல்லாத்தையும் தூக்கி போட்டு ஆண்டவருக்காக ஊழியத்துக்கு வந்த 3000 ரூபாய் சம்பளத்தில். ஏன் தெரியுமா? நான் ஒரு தரிசனம் பார்த்தேன். ஆண்டவர் ஒரு தரிசனம் காமிச்சா. லட்சோப லட்ச ஜனங்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்க கர்த்தர் என்னை பயன்படுத்துகிறத, அந்த கூட்டத்தை அதன் மத்தியில் நான் நின்று பிரசங்கம் பண்றதை பார்த்துட்டேன். அன்னையிலிருந்து உலகம் சிற்றின்பம் தூக்கி போட்டுட்டு ஏசப்பா சேவையை செய்யறதுக்கு ஓடி வந்துட்டேன். நீ மட்டும் அந்த தரிசனத்தை இன்னைக்கு உனக்கு கர்த்தர் காமிப்பார். நீ மட்டும் தூரத்தில் இருக்கிறத இன்னைக்கு பார்த்துட்ட. இங்க இருந்து சென்னைக்கு போகணும்னு சொன்னா ஒரு தரிசனம் வேணும். சென்னைக்கு போகணும்னு சொன்னா ஒரு தரிசனம் வேணும். அதுக்கு ஒரு ஆயத்தம் வேணும். சும்மா கவலைப்படுகிறதுனால ஒன்றும் நடக்காது. மத்தேயு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் இப்படியாக சொன்னார். 31 வாசிக்கும் போது, ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, எண்ணத்தை படிப்போம், எந்த காலேஜில் சேருவோம், யாரை திருமணம் பண்ணுவோம், அதை பற்றி கவலைப்படாத. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, கவலைப்படாதீங்க. நீங்க அவரை பார்த்தீங்கன்னா அவர் காமிப்பார். இதை பாரு, உனக்காக நான் இன்ஜினியரிங் சீட்டு வச்சிருக்கிறேன், உனக்காக நான் டாக்டர் சீட்டு வச்சிருக்கிறேன், உன்னை நான் ஒரு பெரிய பெரிய பில்டிங் கட்டுகிற சிவில் என்ஜினியரா உயர்த்த போறேன், உன்னை ஒரு அரசியல்வாதியா உயர்த்த போறேன், இந்த தேசத்துல ஒரு அறிவியல் விஞ்ஞானியா அடுத்த அப்துல் கலாமா உன்னை படைக்க போறேன். ஃபோக்கஸ் பண்ணணும்னா முதல்ல விஷன் வேணும். சும்மா இதை எடுத்துக்கிட்டு அப்படியே பார்த்துட்டு கூடாது. ஒரு சந்திரனை பார்க்கணுமா, அந்த டெலஸ்கோப் எடுத்து அதுக்கு நேராக வைக்கணும். நீங்க மார்ஸ் என்கிற அதை பார்க்கணுமா, கரெக்டாக டெலஸ்கோப் அதுக்கு நேராக வைக்கணும். ஃபோக்கஸ் வேணும். கண்ணு எல்லாத்தையும் பார்க்குது. நம்ம கண்ணுக்கு இந்த பகுதியிலிருந்து இந்த பக்கம் வரைக்கும் பார்க்கறதுக்கு 180 டிகிரி இந்த கண்ணுக்கு கிடைக்குது. ஆனால் இந்த 180 டிகிரியும் பல காரியங்களை பார்க்கும்போது இந்த சிறிய துவாரத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா உங்க லைஃபுடைய ஃபோக்கஸ் உங்களுக்கு கிடைக்கும். அந்த சிறிய துவாரம் என்ன தெரியுமா?
உங்க பைபிளை உயர்த்தி காமிங்க பாப்போம். யார்கிட்டெல்லாம் பைபிள் இருக்குது? வெரி குட். பைபிள் வச்சிருக்கிற நீங்க எல்லாரும் உங்க ஃபோக்கஸ் கரெக்டா இருக்கும். உங்க கையில் இருக்கிற இந்த பைபிள் உங்களை சரியான ஃபோக்கஸ்குள்ள கொண்டு போகும். பக்கத்தை பார்த்து சொல்லுங்க, ஸ்டாப் வரி, கவலைப்படுறதை நிறுத்து. ஏன்னா வேதம் சொல்லுது 2 தீமோத்தி 1:7 தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியே கொடுத்திருக்கிறார். நம்ம கண்ணுக்கு சில காரியங்கள் புலப்படாத போது, நம்ம கண்ணுக்கு சில காரியங்கள் சரியா தெரியலன்ற போது என்ன வேணும்? கண்ணு சரியா தெரியலன்னா என்ன வேணும்? என்ன வேணும்? கண்ணாடி வேணும். இந்த கண்ணாடி என்ன பண்ணுது? சரியா தெரியாத எழுத்தை நல்லா காமிச்சிடும். இதை போட்டு பார்த்தா இதில் என்ன எழுதி இருக்குதுன்னு சொல்லி நல்லா தெரியுது. ஏன்? சில காரியம் நமக்கு விளங்காததை விளக்கப்படுத்துறதுக்கு தான் கர்த்தர் இந்த கண்ணாடியை வச்சிருக்கிறார். இந்த கண்ணாடி எதை தெரியுமா குறிக்குது? சபையை குறிக்கிறது. எழுதி வைத்துக் கொள்ளுங்க. என் ஃபோக்கஸை இன்னும் அதிகப்படுத்துகிறது என் சபை, என் ஊழியக்காரன். ஞாயிற்றுக்கிழமை நீங்க சர்ச்சில் போய் உட்காரும் போது பாஸ்டர் பிரசங்கம் பண்றாருல்ல, அவர் என்ன பண்றாரு தெரியுமா? உங்க ஃபோக்கஸை இன்னும் நல்லா துல்லியமா தெரியும்படி இதுல இருக்கிற ஆழங்களை எல்லாம் எடுத்து உங்களுக்கு அவர் விளக்கி காண்பிக்கும் போது சரியா விளங்காதது கூட நல்லா விளங்குது. கையை உயர்த்தி ஒரு பெரிய அல்லேலூயா சொல்லுங்க. எழுதி வைத்துக் கொள்ளுங்க, எல்லாமே கண்ணாடியில் இருக்கிறது. இன்னைக்கு நான் சொல்ற என் ஃபோக்கஸ் உடைய செய்தி, எல்லா பொருளுமே நான் கண்ணாடியை தான் யூஸ் பண்ண போறேன். கிளாஸ். இதுல ஒரு கிளாஸ் இருக்குது. இந்த கிளாஸ் என்ன பண்ணும்? தூரத்தில் இருக்கிறத பக்கத்தில் காமிக்கும். இது என்ன பண்ணும் தெரியுமா? இங்க கொஞ்சம் பக்கத்தில் இருக்கிறத இன்னும் தெளிவா காமிக்கும் கிளாஸ். ஆகவே தான் கர்த்தர் சபையை கொடுத்திருக்கிறார். ஆகவே தான் கர்த்தர் ஃபெலோஷிப் கொடுத்திருக்கிறார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நல்ல ஃபெலோஷிப்ல இருக்கணும். சில பேர் கருப்பு கலர் கண்ணாடி போட்டுட்டு கூலிங் கிளாஸ் போட்டு ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குதே. சில பேருக்கு ஏன் இந்த பைபிள் விளங்க மாட்டேங்குதுன்னு சொன்னா, அவங்க சரியான இடத்துல, சரியான ஃபெலோஷிப்ல, சரியான விதத்தில் ஆண்டவரை தேடுறது இல்லை. உங்க கண்ணை கத்த திறக்க விரும்புறா. சத்தமா ஆமேன்னு சொல்லுங்களேன். இன்னும் சத்தமா ஆமேன்னு சொல்லுங்களேன். எலிசா என்ற தீர்க்கதரிசி இருந்தார், வேலைக்காரர் இருந்தான். அவங்கள சுற்றி, அந்த மலையை சுற்றி பயங்கரமான ஒரு பெரிய சேனை, எதிரியுடைய சேனைகள் இருந்தார்கள். எலிசாவுக்கு பயமே இல்லை. வேலைக்காரன் பயந்தான். சொன்னான், எஜமானனே, நம்மை சுற்றி எதிரிகள் வந்து விட்டாரே. எலிசா ஒரு சிம்பிள் ஜெபம் பண்ணார். தேவனே, இவன் கண்களை திறந்தரணும். கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்களேன். இன்னும் சத்தமா அல்லேலூயா சொல்லுங்களேன். இவன் கண்களை திறந்தரணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல விரும்புறீங்க? இன்னும் சத்தமா ஆமேன்னு சொல்லுங்க. பக்கத்தில் உங்க கண்ணை தொட்டு சொல்லுங்க, இவள் கண்களை திறந்தரணும். அவங்க கண்ணை தொட்டிங்களா இல்லையா? தொட்டிங்களா? இவன் கண்களை திறந்தரணும். ஆமே. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல விரும்புறீங்க? சில பேருக்கு இன்னைக்கு சரியான கண்ணே இல்லை. கண்ணில் ஏதோ டிஃபெக்ட் இருக்குது. அதுக்கு தான் கர்த்தர் சபையை வச்சிருக்கிறார். கண்ணில் ஏதோ கோளாறு வரும்போது சரியா பார்க்கலன்னும் போது தான் இந்த கர்த்தர் என்ன பண்ணுவாரு? இந்த கண்ணாடி ஆகிய சபையை கொடுத்திருக்கார், ஊழியக்காரங்களை கொடுத்திருக்கிறார். ஆண்டவர் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7:7 கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும் சொன்னார். தேடுங்கள். எதை கேட்கிறது? ஒரு கடைக்கு போறீங்க, அண்ணாச்சி ஏதாவது கொடுங்க. அவர் உங்களை பார்த்து கேட்பார், எப்படில என்ன வேணும், என்ன சொல்லுவீங்க? இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்குதுல அந்த அமிர்தாஞ்சன் பாம் கொடுங்க. ஃபோக்கஸோட கேட்பீங்க. இல்லை உங்களுக்கு தெரியாத அவட்ட கேட்பீங்க. ஒரு ஃபார்மசிக்கு போறீங்க, தலைவலிக்கு ஒரு நல்ல மாத்திரை கொடுங்களேன். அந்த ஃபார்மசிஸ்ட் அதை படிச்சிருக்கிறதுனால அவர் என்ன பண்ணுவார்? இதை காலையில் ஒரு தடவை போடுங்க, சாயந்தரம் ஒரு தடவை போடுங்க. வேதத்தை படிச்ச உங்க பாஸ்டர் உங்களுக்கு இதை தெளிவாக்கி தருவார். அவர் தான் உங்களுக்கு கிளாஸ் போல. கையை உயர்த்தி ஒரு பெரிய அல்லேலூயா சொல்லுங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, சபை கூடி வருதலை
விட்டு விடாதிருங்கள். சர்ச்சுக்கு போனீங்கன்னா கர்த்தர் உங்களுக்கு விளக்குவார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? ஹல்லேலூயா. சர்ச்சுக்கு போற அன்னைக்கு தான் பிசாசு உங்களை சோதிப்பான். காலையில வீட்டில் பிரச்சனை வரும், அயன் பண்றதுக்கு அயன் பாக்ஸ் வேலை செய்யாது, அப்பதான் குளிக்கிறதுக்கு போனா சில்லுன்னு தண்ணி வரும், நிறைய டென்ஷன் வரும். அப்போதான் பிசாசு சொல்லுவான், நாளைக்கு எக்ஸாம், நீ எதுக்கு சர்ச்சுக்கு போற, வீட்டில் உட்காந்து படி, அப்போதான் நாளைக்கு மார்க் வாங்க முடியும். நாளைக்கு எக்ஸாம் வச்சுட்டு நீங்க சர்ச்சுக்கு போல, நீ ஃபெயில் தான் ஆவ. உங்க அப்பா அம்மாவை நோக்கடிக்காதீங்க, அவங்க மனசு கோன்ற மாதிரி செய்யாதீங்க, மிஸ் பண்ணுவீங்க. எங்க அம்மா இன்னைக்கு உயிரோட இல்லை, என் தாயை ரொம்ப மிஸ் பண்றேன் நான். ஏன்னா எங்க அம்மா ஜெபம் தான் இன்னைக்கு நான் ஊழியத்தில் வளர்றதுக்கு காரணம். எனக்கு நல்லா தெரியும், நான் பாவத்தில் வாழ்ந்துட்டு இருக்கும்போது எங்க அம்மா விடாப்புடி எனக்காக ஜெபம் பண்ணாங்க. இது மாதிரி வாலிபர் கூட்டத்துக்கு எங்க அம்மா போய் உட்கார்ந்துருப்பாங்க. எதுக்கு தெரியுமா? என் வாலிப போய் ரட்சிக்கப்படணும் ஆண்டவரே. அங்க போய் வாலிபர்கள் ஆராதனை எடுக்கும் போது எங்க அம்மா கண்ணீர் விட்டு அழுவாங்க. ஐயோ, என் பிள்ளை ரட்சிக்கப்பட்டு சினிமாவுக்கு போய் பாடுறானே, உலக பிரகாரமா பாடுறானே, அவனை ரட்சிக்கப்படணுமே. என் தாயினுடைய கண்ணீரை ஆண்டவர் பார்த்து இன்னைக்கு நான் பல தாயுடைய கண்ணீர்களை துடைக்கும்படி கர்த்தர் என்னை உயர்த்தி இருக்கிறார். உன்னையும் உயர்த்த போறார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புற? தற்கொலைக்கு நேராய் ஓடி போகிற வாலிபர்களை உன் மூலமாய் கர்த்தர் தட்டி எழுப்ப போகிறார். நான் அதை சத்தமா ஆமென் சொல்லியிருப்பேன். தோல்வியில் இருக்கிற வாலிபர்களை ஜெயத்துக்கு நேராய் நீ நடத்த போகிறாய். அநேக வாலிபர்களை சேனைகளாய் எழுப்ப போகிறாய். பரிசுத்தமான ஒரு சந்ததியை இயேசுவுக்காக பிரிக்க போகிறாய். கர்த்தர் உன்னை கொண்டு பெரிய காரியம் செய்ய போறார். சொல்லுங்க ஆமென். ஆண்டவர் சில காரியங்களை நம்ம கண்களுக்கு முன்பாக திட்டமிட்டு ஃபோக்கஸ்டா அதில் வேலை செய்வார். எதில் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுமோ அது உங்க வாழ்க்கையில பெருசா இருக்கணும். எது அதிகமாக தேவையில்லையோ அது உங்க வாழ்க்கையில சின்னதாகும். சில வருஷங்களுக்கு முன்பாக நான் கல்லூரியில் படிக்கும்போது ஒரு ரெக்கார்டிங் என்னை கூப்பிட்டு போனாங்க. அந்த ரெக்கார்டிங்கில் பாட்டு பாடுறதுக்காக என்னை கூப்பிட்டாங்க. அந்த ரெக்கார்டிங்கில் பாடும்போது என்னை ஃபர்ஸ்ட் டைம் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. ஒரு ஃபேமஸ், இன்னைக்கு ஒரு பெரிய மியூசிக் டைரக்டராக இருக்கிறார், அவர் தான் ரெக்கார்டிங்கில் உட்கார்ந்துருந்தார், மியூசிக் டைரக்டர். நான் போய் பாடுறேன். அது ஒரு சிசு கொலை, அதாவது பெண் குழந்தை வயிற்றில் இருக்குன்னு தெரிஞ்ச உடனே அந்த கணவன் அதை அழிக்க சொல்றாரு. அப்போ உள்ள இருக்கிற குழந்தை பாடுறது மாதிரி ஒரு பாட்டு எழுதியிருந்தாங்க. ஆனால் அங்கே போய் நின்று பாடுற எனக்கு தன்னால கண்ணில் இருந்து கண்ணீர் வருகிறது, அடக்கவே முடியல. அன்னைக்கு நான் ரட்சிக்கப்படலை, ஆனால் என் மேல இருக்கிற தேவனுடைய அபிஷேகம் தெரிந்து கொள்ளுதல், எனக்குள்ள இருக்கிற அந்த ஆவியானவர் அவர் மனதுருக ஆரம்பிச்சிட்டாரு. கண்ணில் இருந்து தார தாரையா கண்ணீர் வருது. அங்க இருக்கிற அவர் சொல்றாரு, ஏன்பா அழுதுகிட்டே பாடுற, அழுதுகிட்டு பாடாத. அந்த பாட்டில் இருக்கிற அந்த சிசு சொல்லுது, அம்மா 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 நான் வேண்டாமா. அது அழகா பாடுற மாதிரி சின்ன குழந்தை, உன்னை நம்பிதானே இந்த உலகத்துக்கு நான் வந்தேன், என்னை வேண்டான்னு சொல்றிய, நான் உன் கையில் தவழ்கிறேன், நான் உனக்கு மழையில பேசுகிறேன், என்னை ஏமா கொள்ற, நான் உயிரோடு இருக்கணுமா அப்படின்னு சொல்லி அந்த சிசு பாடுற மாதிரி பாட்டு என் கண்ணில் இருந்து தண்ணியாக வருது. அவர் கேட்குறாரு, ஏன் அழுகிற, பாட்டு தானே, பாட வேண்டியது தானே. அன்னைக்கு எனக்கு தெரியல, மனதுருக்கத்தின் ஆவிய கர்த்தர் என் உள்ளத்தில் போட்டிருக்கிறா. ஐயோ போய் அல்லேலூயா சொல்லுங்க. அன்னைக்கு அந்த மியூசிக் டைரக்டர் என்னை ரிஜெக்ட் பண்ணிட்டார். அவர் ரிஜெக்ட் பண்ண உடனே அவர் சொன்னார், உன் குரல் வளம் சரியில்லை, நீ ரெக்கார்டிங் பாடுறதுக்கெல்லாம் போகாதேன்னு சொன்னார், நீ வேற ஏதாவது வேலையை பண்ணுன்னு சொன்னார். அவருடைய வார்த்தையை நான் மேக்னிஃபைங் கிளாஸை வச்சு இதை வச்சு என் தொண்டை சரியில்லை, பாட முடியாதுன்னு இதை பெருசாக்கி பார்த்துருந்தேன்னு வச்சுக்கோங்களேன். எதை பெருசு பண்ணுமோ அதை பெருசுப்படுத்துறது இல்லை, எதை பெருசுப்படுத்தக்கூடாதோ அதை பெருசுப்படுத்தி பார்க்கறது. உன் ஃபோக்கஸை எதை மேக்னிஃபை பண்ணணுமோ அதை மேக்னிஃபை பண்ணணும். ஆண்டவர் சொன்னாரு, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், இதை தேடுனா அதெல்லாம் உனக்கு கூட கொடுக்கப்படும். உன் விஷனை அடையிறதுக்கு உனக்கு
உம்முடைய வேதம் என் கால்களுக்கு தீபம், என் பாதைக்கு வெளிச்சமாயிருக்கிறது. எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? இன்னும் சத்தமா ஆமேன் சொல்லுங்களேன். அப்பொழுது நீ கூப்பிடுவாய், கர்த்தர் மறு உத்தரவு கொடுப்பார். நீ சத்தமிடுவாய், இதோ நான் இருக்கிறேன் என்று சொல்லுவார். நுகத்தடியையும் விரல் நீட்டுதலையும் நிபச் சொல்லையும் நீ உன் நடுவிலிருந்து அகற்றி. கையை உயர்த்தி ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஃபோக்கஸ் பண்ணி ஆண்டவருடைய வார்த்தையை, அவரை ஃபோக்கஸ் பண்ணி அவரை உயர்த்தினா, அவரை பெருசாக்கி பார்த்தீங்கன்னா உங்க பிரச்சனையை பெருசாக்கி பார்க்காதீங்க. ஐயோ, எங்க அம்மா அப்பா சாதாரணமான குடும்பம், எனக்கு பெரிய, நான்லாம் ட்ரெயினில் தான் போனது, பிளேனில் போனதே கிடையாது. என் லைஃப்பில் எனக்கு இருந்த பெரிய அம்பிஷன், ஒரு தடவையாவது பிளேனில் ஏறிடணும். எப்படி அது வானத்தில் பறக்குது, எப்படிதான் அதை பெயிண்ட் அடிப்பாங்களோ. ஒருத்தர் சொன்னா மேலே ஏற்றிட்டு சின்னதாக்கி பெயிண்ட் அடிப்பாங்க. யோசித்து பார்க்குறேன், பிளேனில் எப்படி 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 எப்படி. நீங்கள் அங்கிள் ஒருத்தர் இந்தியன் ஏர்லைன்ஸில் வேலை செஞ்சுருந்தாங்க. அவங்க ஃபேமிலிலாம் அடிக்கடி ஏரோப்ளைனில் போவாங்க. நான் யோசிப்பேன், எனக்கெல்லாம் அந்த பாக்கியம் கிடைக்குமா? நான் மிடில் கிளாஸ் ஃபேமிலி. ஒரு நாள் ஒரு ஊழியக்காரனை ஃப்ளைட்டில் ஏற்றி விடுறதுக்காக போயிருக்கிறேன். ஏர்போர்ட்டை நின்று நான் சொல்கிறேன், பா எல்லாரும் இப்படி போகிறாங்கல்ல, இந்த ஏர்போர்ட்டுக்கெல்லாம் நான் வருவேனான்னு தெரியல. அப்போ எனக்குள்ளே இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் சொன்னார், ஒரு நாள் வரும், ஏர்போர்ட்லேருந்து எப்போ தான் வீட்டுக்கு போகணும்னு தெரியல அப்படின்னு வரும்னாரு. இன்னைக்கு கர்த்தர் என் நிலைமை அப்படி மாற்றி வச்சிருக்கிறார். நான் ஃப்ளைட்டில் போகணும்னு சொல்லி வேலை தேடி இருந்தா என் ஃப்ரெண்ட்ஸோட என்னைக்கோ நான் அமெரிக்காவில் போய் செட்டில் பண்ணியிருப்பேன். என் கூட காலேஜில் படித்த எல்லாரும் அமெரிக்காவில் பெரிய பெரிய மாளிகைகளில், வீடுகளில், பெரிய பெரிய காரில் இருக்கிறாங்க. ஆனால் அவங்களுடைய பர்ஸு ஃபுல்லாக இருக்குது. ஆனால் பரலோகத்தில் அவங்களுக்குரிய ஆத்தும அறுவடையின் எண்ணிக்கை, பரலோகத்தில் இருக்க பர்ஸு காலியாக இருக்குது. என் பூமியில் இருக்கிற பர்ஸு காலியாக இருக்குது, பரலோகத்தில் இருக்கிற என் பர்ஸில் நிரம்பி வழிஞ்சுக்கிட்டு இருக்குது. 1000 பேர் 1000 பேசுவாங்க, அதெல்லாம் உட்காந்து இதை பார்த்துட்டு இருக்க கூடாது. நான் கேட்குறேன், இவங்க பேசுறதெல்லாம் பார்த்துக்கிட்டு இவன் சரியில்லை அவன் சரியில்லைன்னு குறை சொல்றவங்களை கேட்க போறீங்களா? தேவன் உங்களை அழைத்த அழைப்பை பார்க்க போறீங்களா? கையை உயர்த்தி ஒரு பெரிய அல்லேலூயா சொல்ல. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, பெருசு படுத்துறத பெருசு படுத்தணும், கேட்க வேண்டாததை கேட்காம விட்டுட்டு போயிட்டே இருக்கணும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, கேட்கல. 2 தவளைக்கு ரேஸ் வச்சாங்க, யார் முதல்ல அந்த தென்னை மரத்து மேலே ஏறுறதுன்னு சொல்லி. 2 தவளையும் மேலே ஏறிச்சு. 2 பக்கமும் இருக்கிற தவளை கூட்டம், ஒரு தவளை கூட்டம் ஊந்துருவேன் ஊந்துருவேன் ஊந்துருவேன், இன்னொரு தவளை கூட்டம் அது விழமாட்டேன் ஏறு ஏறு விழமாட்டேன் ஏறு ஏறு. ஒரு தவளை பாதியில் டபகடின்னு கீழே விழுந்து தலைவர் ஃப்ளாட் ஆயிட்டார். இன்னொரு தவளை அவ்வளோக மேலே ஏறி போயிருச்சு. கூப்பிட்டு கீழே இறக்கி அதுக்கு பதக்கம் கொடுக்கும்போது சொன்னாங்க, உங்களுடைய வெற்றியின் ரகசியம் என்ன? அது கேட்டுச்சு, ஏன்னா அந்த தவளைக்கு காது கேட்காது. காது கேட்காதனால நீ ஏறுவேன்னு சொல்றதும் கேட்கல, நீ விழுந்துருவேன்னு சொல்றதும் கேட்கல. பக்கத்தை பார்த்துக்கலங்க, கேட்கவே இல்லையா? கேட்க வேண்டியது கேட்கணும். படின்னு சொன்னா கேட்கவே இல்லையா? பரிசுத்தமாயிரு, கேட்கவே இல்லையா? இருக்கக்கூடாது. கேட்க வேண்டியதை கேட்கணும், பார்க்க வேண்டியதை பார்க்கணும். இதுல எதை பார்க்கணும், எதை பார்க்க கூடாது? நல்ல வர்ஷிப் பார்க்கலாம். நான் என்ன பண்ணுவேன்னா, என் லைஃப் அப்படியே ஃபுல்லாக வர்ஷிப்பில் சரவுண்ட் பண்ணிக்குவேன். யூடியூப்பில் நல்ல வர்ஷிப்பை லைனாக போட்டு விட்டுருவேன். அப்படியே காலையில் நான் கிளம்பும் போது 6 மணிக்கு நான் ஆன் பண்ணிட்டேன்னா 9:30 மணி நான் வீட்டை விட்டு போகிற வரைக்கும் அப்படியே வர்ஷிப் பாடிக்கிட்டே இருக்கும். What a beautiful name it is, what a powerful name it is, the name of Jesus. அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கும் என் மனசுக்குள்ள. சினிமா பாட்டு ஓடல, ஏசப்பாவை பற்றி ஓடிக்கிட்டே இருக்குது. எதை பெருசுப்படுத்தணுமோ பெருசுப்படுத்தணும். இந்த கண்ணாடியில் பார்த்தீங்க, இந்த கண்ணாடியில் பார்த்தீங்க, பூத கண்ணாடியிலையும் பார்த்துட்டீங்க. இதெல்லாம் பார்த்துட்டு
இன்னைக்கு சில பேருக்கு இப்படி பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்களா, அவங்களுக்கு ஒன்னே ஒன்று மறந்துட்டாங்க, அவங்க எப்படி இருக்கிறாங்கன்னு பார்க்கறது இல்லை. அதுக்கு தான் தேவை முகம் பார்க்குற கண்ணாடி. இந்த கண்ணாடியில் கொஞ்சம் நம்மளை பார்க்கணும். என் கண் எப்படி இருக்குது, என் ஹேர் ஸ்டைல் எப்படி இருக்கு தெரியும். எல்லாம் கவனிச்சுக்கோங்க. உங்களை எதுக்கு தெரியுமா பார்க்கணும்? நான் அந்த தரிசனத்தை அடையிறதுக்கு கரெக்டாக இருக்கிறேனா? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல விரும்புறீங்க? பக்கத்தை பார்த்து சொல்லுங்க, எல்லாமே கண்ணாடி. வாழ்க்கையே ஒரு கண்ணாடிங்க. இதை போட்டு உடைச்சிட்டு அவ்வளவுதான். தரிசனத்தை போட்டு உடைக்க கூடாது. நந்தவனத்தில் ஒரு ஆண்டி நாள்தோறும் குயவனை வேண்டி கொண்டு வந்தான் ஒரு தோண்டி. அதை நாள்தோறும் கூத்தாடி கூத்தாடி போட்டு உடைச்சாண்டி. ஏன்னா வாழ்க்கை அவ்வளவு வெண்மையானது. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்களை நீங்களே பார்க்கணும். எத்தனை பேர் இன்னைக்கு உங்களை பார்க்க போறீங்க? உங்களை அனலைஸ் பண்ணி பாருங்க. நான் ஒழுங்கா படிச்சிட்டேனா? நான் ஒழுங்கா பேசுறேனா? நான் பார்க்க வேண்டியதை கரெக்டா பார்க்கறேனா? நான் கேட்க வேண்டியதை ஒழுங்கா கேட்கறேனா? நான் மற்றவங்ககிட்ட பேச வேண்டிய பாஷைகளை பேசுறேனா? தவறான வார்த்தைகளை பேசுறேனா? தேவையற்ற காரியங்களை கேட்கறேனா? தேவையற்ற காரியங்களை பார்க்கறேனா? என் அழகு எதுக்காக? மற்றவங்களை மயக்கிறதுக்காகவா? எனக்கு அன்பு எப்படி பிள்ளைங்க, உன்னை நீயே பார்த்துக்கொள். கர்த்தர் உன்னை பெரிய தரிசனத்துக்காக அழைச்சிருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல விரும்புறீங்க? பக்கத்தில் திரும்பி சொல்லுங்க, உன்னை நீயே பார்க்க வேண்டும். எத்தனை பேர் இன்னைக்கு ஆண்டவருக்காக எழும்புறதுக்கு ரெடியா இருக்கிறீங்க? எழும்பி நிற்கலாமா? எழும்பி நில்லுங்க சீக்கிரமா. எத்தனை பேர் எஜமானன் கையில் உங்களை ஒப்பு கொடுக்க போறீங்க? ஆண்டவரே, நான் இன்னைக்கு என் லைஃப் உங்கள் கையில் கொடுக்குறேன், எனக்கு தரிசனங்களை காண்பியும். யாருக்கெல்லாம் அந்த தரிசனம் வேணும் இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட கேட்டிங்கன்னா அவர் உங்களுக்கு தரிசனத்தை கொடுக்க போறா. கைகளை உயர்த்தி ஆண்டவர்கிட்ட காமிங்க. சீக்கிரமா சீக்கிரமா சீக்கிரமா. ஆண்டவரே, எனக்கு அந்த தரிசனத்தை தாங்க அப்பா. நல்லா கைகளை உயர்த்தி ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவரே, நான் எங்கே போகணும், நான் என்ன செய்யணும், எனக்கு பயமாக இருக்குது, எனக்கு நிறைய கேள்வி இருக்குது, எனக்கு ரொம்ப குழப்பமாக இருக்குது, என்னுடைய உறவுகள் எல்லாம் உடைஞ்சு போயிட்டு இருக்குது. ஆண்டவரே, என்னுடைய குடும்பம் ரொம்ப வேதனையில் இருக்கிறாங்க. எங்கள் அப்பாவுக்கு கடன் பிரச்சனை, எங்கள் அம்மாவுக்கு உடம்பு முடியல, நான் எப்படி மேலே வருவேன்னே தெரியல. ஏசப்பா, எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்கிற ஒரு மகள் இங்கே இருக்கிற கர்த்தர் இன்னைக்கு உன்னை பார்த்து சொல்கிறா, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை கைவிடுவதில்லை, நான் உன் வலது கரத்தை பிடித்து உனக்கு சகாயம் பண்ணுவேன், நான் உனக்கு துணையாக இருப்பேன், நீ பயப்படாதே. யாக்கோபு என்னும் சிறு பூச்சியே, நீ பயப்படாதே. ஆமே. நல்ல கையை உயர்த்தி வாயை திறந்து அபிஷேகம் பெற்றவர்கள் அந்நிய பாஷையில பேசுங்க. மற்றவர்கள் இயேசுவே, ஏசப்பா, என் கண்களை தொடுங்கப்பா, என் கண்களை தொடுங்க ஆண்டவரே, என் கண்களை தொட்டரணும், கண்ணத்தை இருந்து பார்க்கணும் ஆண்டவரே, என் கண்களை தொடணும் ஆண்டவரே. ஆண்டவருடைய காயப்பட்ட கரங்கள் உங்களுக்கு நேராக நீட்டப்படுகிறது. ஆண்டவர் உங்க கண்ணை தொட போறாரு. அன்னைக்கு பர்த்திமேயு குருடனுடைய கண்ணை தொட்டு ஆண்டவர் சுகமாக்கினது போல இன்னைக்கு ஒரு பெரிய போக்கஸ் உன் கண்களுக்குள்ள வருகிறது. வாயை திறந்து கூப்பிடு, ஏசப்பா எனக்கு பயமா இருக்குது, ஏசப்பா கிட்ட சொல்லு, என்ன வேணுமோ சொல்லு ஏசப்பாட்ட. ஆண்டவரே, என் படிப்பை குறிச்சு எனக்கு தெளிவான தரிசனம் தாங்க. ஆண்டவரே, என் வீட்டை குறிச்சு காண்பீங்க. கேளு 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 கேளு, விடாத 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 கேளு, ஆண்டவர்கிட்ட கேளு, போராடி கேளு. இதோ இப்போதே கர்த்தருடைய கரம் உன் கண்கள் மேல் கடந்து வருகிறது, உன் கண்கள் மேல் கடந்து வருகிறது. தொடும் என் கண்களையே, உம்மையே நான் பார்க்கணும் ஆண்டவரே. இயேசுவே, உம்மை நான் காண வேண்டும் ஆண்டவரே. ஷபலதலதியான் தூரபலபௌசிகிரி பிதுரபலபதர. தொடும் என் கண்களையே, உம்மையே காண வேண்டுமே. இயேசுவே, உம்மையே காண
கைகளை உயர்த்தி உள்ளத்தின் ஆழத்தில் ஆண்டவர்கிட்ட கேட்க போறீங்க. ஏசப்பா, கண்ணை தொடுங்க ஆண்டவரே. ஆண்டவரே, எனக்கு ஒரு ஃபோக்கஸ் தாங்கப்பா. தரிசனம் இல்லாத இடத்துல ஜனங்கள் சீர்கெட்டு போவாங்க. இன்னைக்கு நிறைய வாலிபர்களுடைய வாழ்க்கை தற்கொலையிலே முடிகிறது. உலகத்திலேயே அதிகப்படியான தற்கொலை செய்து மரிக்கிறவர்கள் இந்தியாவில் தான் இருக்கிறார்கள். உலகத்திலே அதிகமாக தற்கொலை செய்து மரிக்கிறவர்கள் வாலிபர்கள் இந்தியாவில் இருக்கிறார்கள். எத்தனை வாலிபர்கள் அழிந்து கொண்டிருக்கிறாங்க. நீ டிவி பார்த்துட்டு இருக்கலாமா? எத்தனை வாலிபர்கள் அழிந்து கொண்டிருக்கிறாங்க. நீ போனோகிராஃபி பார்த்துட்டு இருக்கலாமா? எத்தனை வாலிபர்கள் அழிந்து கொண்டிருக்கிறாங்க. இச்சையை தூண்டும் காரியங்களை நீ பார்க்கலாமா? உன் கண்களை இயேசு தொட விரும்புகிறார். நீ பாடத்துல நல்லா மதிப்பெண் எடுக்கணும்னு கேட்கிற, ஆனா உன் கண்ணில் பரிசுத்தம் இல்லையே. என் கண்ணை தொடுங்கன்னு சொல்லி கேளு. உன் கண்ணை ஆண்டவர் தொட விரும்புகிறார். உனக்கு நல்ல மதிப்பெண்களை தட விரும்புகிறார். உன் கண்ணுக்கு தெரியாத பெரிய பெரிய நட்சத்திரங்களை காண்பிக்க போகிறார். தொலைநோக்கு பார்வை உனக்கு இன்னைக்கு கிடைக்க போகிறது. தோடும் என் கண்களையே சேர்ந்து பாடலாமா? உம்மையே காண வேண்டுமே. இயேசுவே உம்மையே, இயேசுவே உம்மையே காண வேண்டுமே. உங்க இருதயத்துல பல உடைவோட வந்திருக்கியா மகளே? ஆண்டவர் சொல்றாரு, உடைஞ்சு போன உன்னை அழகான பாத்திரமா நான் மறுபடியும் உயர்த்த போறேன். உன்னை நான் திரும்ப கட்டி எழுப்ப போகிறேன். இந்த வருஷம் கைகளை தட்டி பெற்றுக்கொள். உடைக்கப்பட்ட உன்னை அழகான பாத்திரமாய் நான் வரைந்து எடுப்பேன். ஹல்லேலூயா. ஏசப்பா, உங்களை பார்க்கணும், உங்க சத்தம் கேட்கணும், உங்க சித்தம் செய்யணும். ஃபோக்கஸ்டா வாழ தீர்மானித்த ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறேன். யாருக்கெல்லாம் இன்னையில இருந்து ஃபோக்கஸ்டா வாழணும்னு விரும்புறீங்க, கையை உயர்த்தி காமிங்க. ஒரு நிமிஷம் கையை கீழே போடுங்க. இன்னையில இருந்து யாரெல்லாம் உங்க கண்கள் பரிசுத்தமானதை பார்க்கணும்னு விரும்புறீங்களோ அவங்க மட்டும் கையை உயர்த்துங்க. அசுத்தமானதை பார்க்க வேண்டாம். சவுலை பார்த்து ஆண்டவர் சொன்னார், உன் கண்கள் சரியில்லை. செதில்கள் விழுந்தது, பவுலாக மாறிவிட்டான். உன்னையும் கர்த்தர் மாற்றப் போகிறார். எழும்பு எழும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள். கைகளை உயர்த்தி சொல்லுங்க. இன்று முதல் சொல்லுங்க, நான் ஆண்டவரையே என் லைஃப்ல ஃபோக்கஸா வச்சிருப்பேன். அவர் மேலேயே என் கண்களை பதிய வைக்கிறேன். அவரே என்னை ஆசீர்வதிப்பார். நீங்க இந்த ஜெபத்தை ஏறெடுத்தீங்கன்னா கர்த்தர் சொல்றார், நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிக்க போகிறேன். கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாமா? ஆமென், ஆமென்.